அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். ஒரு குட்டி ஆந்த அவங்க அம்மா கிட்ட எல்லாரும் இரவுல தூங்குறாங்க. ஆனா நம்ம மட்டும் ஏன் பகலெல்லாம் தூங்கிட்டு இரவுல இரை தேடுறோம் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அதோட அம்மா, நம்ம முன்னோர் செஞ்ச தவறுக்காக நம்ம இப்போ வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த குட்டி ஆந்த அப்படி என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டுச்சான். நம்ம முன்னோர் ஒருவர் காகத்தோட ரொம்ப நட்பா இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் காகத்துக்கு உடம்பு சரியில்லாம போனதால குயில் டாக்டர் கிட்ட போனாங்களாம். காகத்தோட உடம்பு சரியாயிடுச்சான். ஆனா வைத்தியம் பார்த்ததுக்கு பணம் கொடுக்காம குயிலை ஏமாத்திட்டு அங்கிருந்து ஆந்தையும் காகமும் வந்துட்டாங்களாம். அந்த குயில் இவங்கள பார்க்கும்போதெல்லாம் பணம் கேட்டுக்கிட்டே இருந்ததால ஆந்த பகல்ல வெளியவே வராம இரவுல மட்டும் வெளியே வர ஆரம்பிச்சுதான். குயில் காகத்தை பிடிச்சி நல்லா திட்டி, இனிமே எங்க இனம் இடுற முட்டையெல்லாம் உங்க இனம்தான் பாதுகாக்கணும் அப்படின்னும், ஆந்த பகல்ல வெளியவே வராம ஏமாத்துனதுனால அதோட இனத்துக்கு பகல்ல கண்ணே தெரியாம இரவுல மட்டும்தான் வெளியே வரணும் அப்படின்னும் சாபம் கொடுத்துச்சான். அதனால தான் நம்ம இரவு நேரத்தில் மட்டும் இரையை தேடுறோம் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த குட்டியை அந்த மற்றவங்கள ஏமாத்துறது காலங்காலமாக பாதிப்பை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.